சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறைக்கு வந்த பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாவே இருக்குது. திமுக காரன்றவ எப்போ ஆதாரம் இல்லாம பேச மாட்டான். இந்துக்களுக்காக திமுக செய்ததை போல் பாஜக செய்திருக்கிறது என்பதை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அதான் அறநிலைத்துறை கனக்கச்சிதமா பண்ணாங்க. அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து தாத்தப்பட்டவங்க உள்ள வட்டாக சொல்லிட்டு எங்களுக்கு அந்த சாமியா வேணா கோயிலே இச்சு தள்ளுங்கன்னாங்க. அதிமுக நேற்று தினத்துல போயிட்டு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போயிட்டு பண்டலா இவங்களாச்சும் வந்து பேப்பரா கொண்டு போனா, அவர் பெட்டியா கொண்டு போனாரு. அதுலயே ஒன்னும் பண்ண முடியல. பெற்ற தகப்பனையே அழ வைத்தவர் அவர் போய் கூட்டணி சேர்ந்திருக்காருன்றது அது அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது. மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி சாய்பாபா இஸ்லாமியரான சாய்பாபாவை இந்துவாக மாற்றி விட்டாங்களோ அது போல புத்தரை வந்து இந்துவா மாத்துறாங்க. நம்ம திமுக அரசு, அதாவது அண்ணா பீரியட்லயா இருக்கட்டும், கலைஞர் பீரியட்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அறநிலைத்துறை விவகாரம் வந்து பேசப்படாம இருந்தது. ஆனா இங்க 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு, அதுவும் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறைக்கு வந்த பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாவே இருக்குது அறநிலைத்துறை. ஏன்னா அறநிலையத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல மிகப்பெரிய புரட்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. என்னென்ன அதை பார்த்து அவர்களால வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்னென்ன புரட்சிகள் அதிகம் நான் பட்டியல் போட்டிருக்கேன். திமுக காரன்றவ எப்போ ஆதாரம் இல்லாம பேச மாட்டான். புரியுதுல? நான் சொல்றேன், இன்னைக்கு சவால் விடுறேன், பாஜகவினுடைய எவ்வளவு பேர் ஒரு ஐயா தாரட்டி கூட வந்து உட்காரட்டும், அறநிலைத்துறை டாபிக் எடுத்துக்கிட்டு இந்துக்களுக்காக திமுக செய்ததை போல் பாஜக செய்திருக்கிறது என்பது யாருன்னா ஒருத்தரை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். இந்து கட்சின்னு சொல்றாங்கல்ல, இந்துக்களுக்காக பாஜக இந்த நன்மையை செய்திருக்கிறது என்பது ஒரே ஒரு விஷயத்த அவங்கள டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, ஆதாரபூர்வமா டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. ஆனா அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, திமுக பார்த்து முத்திரை கொடுத்துறாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க. அந்த இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களுக்காக என்ன செய்தது நான் டிக்ளேர் பண்றேன். அது பாஜக எவ்வளவு பெரிய ஐயா தாரட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டிக்ளேர் பண்றேன், எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க செஞ்சிருக்கோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3177 கோவில்களுக்கு குடமுழுக்கு, அதுல பழமை மாறாம திருப்பணி செய்யப்பட்டிருக்கின்ற 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற கோவில்களுடைய எண்ணிக்கை என்பது 2679. அது இல்லாம கோவில் நிலங்கள், புரியுதுங்களா, 7701 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்களை 7655 ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டிருக்காங்க. இதோடைய மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7701 கோடி. அவ்வளவு நிலங்களை அறநிலையத்துறை மீட்டு இருக்கு. யார் கையில இருந்தா, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களுடைய கையில இருந்து. அது இல்லாம தங்க முதலீடு திட்டம், கோவில்கள்ல வந்து வீணா இருக்கிற தங்கத்தை வந்து உருக்கி கட்டியாக்கி வங்கியில போட்டு அதுல இருந்து வர வட்டி எடுத்து கோவில்களுக்கு திருப்பணி செய்யறோம் சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நகையார் தானா பண்ணிருப்பாங்கன்னா ஆட்டையை போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் முன்ன நடந்ததுதான். தீட்சிதர்களும் அர்ச்சகர்களும் எவ்வளவு நகையை திருடிருக்காங்க சொல்லிட்டு எவ்வளவு கேஸ் இருக்கு. அதெல்லாம் தடுக்கிற விதமா இத பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருச்செந்தூர், திருத்தணி போன்ற முக்கிய கோவில்கள்ல நாள் முழுவதும் அன்னதானம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்னதான திட்டம் தான் கொண்டு வந்தாங்க, நாள் முழுவதும் அன்னதானம் இல்ல. ஆனா இவங்க நாள் முழுவதும் அன்னதானம் கொண்டு வந்திருக்காங்க. மலை கோவில்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் கோவில்களில் 15க்கும் மேற்பட்ட மருத்துவ மையங்கள் கட்டாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த பழனி போனீங்கன்னா தெரியும், பழனியில வந்து ஒவ்வொரு சுற்றுப்பாதை ஏறும் போதும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அங்கங்க இருக்கும், புரியுதுங்களா? அது இல்லாம அறநிலையத்துறை சார்பாக இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும். அதையும் கவர்மெண்ட் பண்ணுது, அறநிலையத்துறை பண்ணுது. இன்னொன்னு, ஒருத்தருக்கு கல்வியை கொடுக்கறதுன்றது கடவுளே அவன் கையில தூக்கி கொடுக்குற மாதிரி அதை ஒரு கான்செப்டா கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறநிலையத்துறையினுடைய பணத்தில் இருந்து 10 புதிய கலை கல்லூரிகள் மற்றும் செவிலியர் கல்லூரிகளை கட்டி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? தமிழ்ல ஒரு இது கூட இருக்கு, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்.
அதான் அறநிலைத்துறை கனக்கச்சிதமா பண்ணாங்க. அதுதானே அறநிலைத்துறையுடைய வேலை. ரெண்டாவது, ஒரு கால பூஜை திட்டம். பல கிராமப்புற கோவில்கள்ல, பல வெளியே தெரியப்படாத அறியப்படாத கோவில்கள்ல ஒரு கால பூஜை கூட செய்ய முடியாம இருந்த நிலையில அதே ஒரு திட்டமா கொண்டு வந்து ஒரு கால பூஜை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய ஒரே அறநிலையத்துறை இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அறநிலையத்துறை தான். அந்த திட்டத்தை சாத்தியப்படுத்தியது இந்த திராவிட மாடல் அரசு தான். அதற்காக முழு கிரெடிட்டை எடுத்துக்கக்கூடியவர் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் மட்டும்தான் இதுக்கான கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வேற யாராலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது இல்லாம அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு திட்டம், புரியுதுங்களா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு இருந்தவங்கள வெளியே தொடுத்துனவங்கள இன்னைக்கு கோவில் கருவறைக்குள்ளார கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அவங்க சொல்றாங்க, யார் யாரோ சுத்தபத்தம் இல்லாதவளா கருவறைக்குள்ளார போயிடுறா, இதெல்லாம் அபச்சாரம், இதெல்லாம் ஆச்சாரம் இல்லாத செயல்ன்றாங்க. அதுக்கும் ஒரு கான்செப்ட். அதுக்குதான் அர்ச்சகர் பள்ளிய தொடங்கி நீ முறையா மந்திரம் கத்துக்கிட்டு முறையா எல்லா சடங்குகளையும் கத்துக்கிட்ட பிறகுதான் உன்னால கருவறைக்குள்ளார போக முடியும். புரியுதுங்களா? பெண் ஓதுவார்கள், இதெல்லாம் மிகப்பெரிய வரலாறுகள் பொன் எழுத்துக்கள்ல பொறிக்கக்கூடிய ஒரு திட்டம், பெண் ஓதுவார்கள் திட்டம். அது இல்லாம அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அது இல்லாம திருக்குளங்கள் சீரமைப்பு, அதுவும் இல்லாம திருத்தேர்கள் சீரமைப்பு, பல தங்க தேர்கள் கொண்டு வந்திருக்காங்க, பல வெள்ளி தேர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அறநிலையத்துறை சார்பாக திருமணங்கள், அதுவும் எத்தனை இன்னைக்கு தெரியுமா? இந்த 2025 வரைக்கும் 2376 இடைகளுக்கு திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அறநிலைத்துறை. இவ்வளோ சாதனையும் பார்த்துக்கிட்டு இதை வச்சு அரசியல் செய்யறவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவா? அப்ப அததான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அறநிலையத்துறை ஒரு சாதா துறையா இருந்தது, பேசப்படாத துறையாக இருந்ததுனால அவர்கள் அறநிலையத்துறையை கையில எடுக்கல. ஆனா இன்னைக்கு அவர்கள் எதை வைத்து அரசியல் செய்கிறார்களோ அதை வைத்தே இவங்க மிகப்பெரிய சாதனையை புரிகிறாங்கன்றது அவங்களால பொறுத்து கொள்ள முடியாம அறநிலையத்துறை அறநிலையத்துறை அறநிலையத்துறைன்றாங்க. இன்னைக்கு பாஜக இந்த அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதாவது அறநிலையத்துறை கிட்டயே இருக்கக்கூடாதுன்னா வேற யார்கிட்ட கோவில் இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? அவங்க யார்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மீண்டும் ஆதிக்க சாதியினரிடத்துல கோவில்கள் செல்ல வேண்டும். மீண்டும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு வெளியே அனுப்பணும்ன்றது அவங்க பாக்குறாங்க. அதான் நான் சொன்னல, இத்தனை 1000 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்காங்கன்னு. அதெல்லாம் யார்கிட்ட இருந்து மீட்டாங்க? இஸ்லாமியர் கிட்ட இருந்து மீட்டாங்களா? கிறிஸ்தவர் கிட்ட இருந்து மீட்டாங்களா? இந்துக்கள் கிட்ட மட்டும்தான் மீட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய இதுல சதி என்ன நடக்குதுன்னா, இப்ப அவங்க சொல்ற மாதிரி அறநிலையத்துறையே இல்ல, அந்தந்த ஜாதியினர்கிட்ட கோவில்களை கொடுத்தாச்சு. இப்போ ஒரு வன்னியர் சமுதாய ஜாதி கிட்ட ஒரு கோயில் இருக்குன்னா அவன் இது ஒரு வருஷம் உள்ள அனுமதிப்பான். அடுத்து என்ன பண்ணுவான்? முதல் மரியாதை எனக்குதான் வேணும், வேற சாதிகாரங்களுக்கு போக கூடாது. அடுத்து என்ன பண்ணுவான்? இது எங்க ஆளுங்க கட்டின கோயிலு, நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது. நான் வன்னியர் சமுதாயம் சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அதுதான் மேல்பாதி சம்பவம். தாத்தப்பட்டவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த சாமியா வேணா, கோயிலே இச்சு தள்ளுங்கன்னாங்க. அந்த மாதிரி அறநிலையத்துறை இல்லாம ஒவ்வொரு கோயில்களும் அந்த கோவில் கட்டப்பட்ட சாதிகாரங்க கிட்ட போனா மற்ற சாதிகாரங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அது தகுமா? அது நியாயமா இருக்குமா? இருக்காது. புரியுதுங்களா? அதனாலதான் அறநிலையத்துறை என்றாலும் வேண்டும். அதனாலதான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. இதை தெரியாமதான் அவங்க அறநிலையத்துறை வேணாம், அறநிலையத்துறை வேணாம், அறநிலையத்துறை வேணான்றாங்க. சரி, ஓகே. நீங்க திமுக அரசு இவ்வளவு சாதனைகள் படைத்திருக்கு, அறநிலையத்துறையில உள்ள சாதனை படைத்திருக்கு, ஒவ்வொரு துறையில உள்ள சாதனை படைத்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுக நேற்று தினத்துல போயிட்டு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போயிட்டு பண்டல் பண்டலா பேப்பர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெறும் பேப்பர், அது வெறும் பேப்பர் இருந்தாலும் உள்ள ஊழல் பட்டியல். அதாவது சர்க்காரியா கமிஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் கேள்விப்பட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷனாலேயே திமுக அரசு ஊழல் செய்யல சொல்லிட்டு ஒத்துக்க வச்ச கட்சி இந்த கட்சி. சும்மா ஒத்துக்க வைக்கல, ஆதாரபூர்வத்துடன் ஒத்துக்க வச்ச கட்சி இது. அந்த மாதிரி திமுகவுடைய பேப்பரை அவங்க பேப்பரா மட்டும்தான் வச்சிருக்க முடியுமே தவிர பண்ணிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவே முடியாது. புரியுதுங்களா? இத்தனைக்கும் எடப்பாடி ஒரு விவசாயி, அவரே இவ்வளவு கொடுக்குறாரு.
ஆனால் அவர்களோட கூட்டணியில இருக்காங்க பாருங்க பாஜக. அதுல படித்த ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் அண்ணாமலை அவர்கள். ஆமா. புரியுதுங்களா? கடந்த தேர்தல்கள்ல அண்ணாமலை இவங்களாச்சும் வந்து பேப்பரா கொண்டு போனாங்க. அவர் பெட்டி பெட்டியா கொண்டு போனாரு. அதுலயே ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நாங்க பண்ணல. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதுக்கே வந்து அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. புரியுதா? இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு. அதுக்கான காசையும் இன்னும் அவங்க கொடுக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிற அந்த பண்டெல்லாம் வெறும் பேப்பரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். நான் சொல்லட்டுமா அவங்கள பத்தி? விஜயபாஸ்கர் வீட்டுல இருந்து 2 கட்டு ஃபைல தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டாங்களே, அத பத்தி பேச அவங்க தயாரா? புரியுதுங்களா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி அவர்களுடைய வீட்டிலிருந்து 2 ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்தாங்க. மலைமலையா மண் எடுத்தாங்க. வீட்டுல இருந்து மண் எடுத்தாங்க. அத பத்தி பேசலாமா? SP வேலுமணி அண்ணன் வீட்டுல என்ன பண்ணாங்க? நாள் கணக்குல ரைடு போயிருந்தது. ராஜேந்திர பாலாஜி 1000 டன்னு மணிக்கும் 1000 டன்னோ 100 டன்னோ ஸ்வீட்டை கொண்டு போய் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாரு. அத பத்தி பேசலாமா? இப்படியாக அவர்களுடைய ஊழல் என்பது வளர்ந்து கொண்டே போகுது. இதற்கும் மேல சொல்ல போனா அதிமுகவிற்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஏனெனில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஒரு ஊழல் குற்றவாளி, நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு. ஆனா ஒரு பிரதான எதிர்க்கட்சி தேர்தல் டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அதெல்லாம் பொய்யின்றீங்க. அவங்க மேல நீங்க கேஸ் தொடரலாமே, இது பொய் அப்படி. அதை இப்ப பரிசீலனை பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நாங்க கேஸ் போட்டிருக்கோம். ஆதாரம் இல்லாம ஒரு ஆளுநர் கிட்ட போயிட்டு அவங்க எதான் ஆதாரத்தோட பண்றாங்க? நீங்க சொல்லுங்களேன். எதை அவங்க ஆதாரத்தோட பண்றாங்க? சட்டசபையில கேள்வி கேக்குறாங்க. கேள்வி கேட்கறத மட்டும் அவங்க ITVக்கு போடுறாங்க. மீண்டும் பதில் சொல்றத போட மாட்டாங்க. இவங்க அவையிலே இருக்க மாட்டாங்க, எழுந்து போயிடுறாங்க பதில் சொல்றா. புரியுதுங்களா? கொடநாடு கொலை வழக்கு மீண்டும் கலரலாமா? நான் கேக்குறேன். ஏன் ஸ்டாலின் அவர்கள் கலராம இருக்காரு? போயிட்டுதான் இருக்கு கொடநாடு கொலை வழக்குன்றது. ஏன்னா பலர் அந்த அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, OPS இருக்கட்டும், TT வித்யநாதனா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கொடநாடு கொலை வழக்குன்றது அதாவது நின்னுலாம் போல, அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நான் சொல்றது என்னன்னா, முதல்ல உங்க கட்சியை போய் நீங்க பாருங்க. புரியுதுங்களா? ஏன் சமீபத்துல உங்க கூட்டணி வைக்கும் போது பத்திரிகைகள்லாம் ஒரு செய்தி வெளியானது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் வெளிநாடுகள்ல போய் முதலீடு பண்ணிருக்காரு. அதை கண்டுபிடிச்ச அமித்ஷா கூட்டணிக்காக பிரஷர் கொடுக்கிறாருன்றதுதான் செய்தியாகவே பல இதுல இருந்து வந்தது. ஆனால் அந்த அதிமுக தரப்பினர் இருந்து எந்த ஒரு நிராகரிப்பு செய்தியும் வெளிவரல. ஓகே, இப்போ இந்த குற்றச்சாட்டு, அதாவது திமுக மேல இத்தனை லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பட்டியலை ஆளுநருக்கு கொடுத்த அடுத்த செகண்டே உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. முதல்வர் ஸ்டாலின் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, ஏன் வந்து அதிமுகவுடைய அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை விசாரிக்காம இருக்கிறாரு முதல்வர் அப்படின்ற ஒரு அறிக்கை விடுறாரு. ஏன் நீங்க விசாரிக்கலாமே? உங்க மேல குற்றச்சாட்டுகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா உங்ககிட்ட ஆதாரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் செய்த குற்றச்சாட்டு பட்டியல் இருக்கு. அதையே விசாரிக்காம இருக்கிறீங்க. ஏன் விசாரிக்கலாம்? ஆல்ரெடி அது விசாரணை போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து ஏன் கைதாவல? ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன செஞ்சாங்க? பெங்களூர்ல கார் மாத்தி கார் ஓடும் போது கைது பண்ணாங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு வாதத்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து மறதியில பேசியிருக்காங்கன்றதுதான் நான் பார்ப்பேன். நீங்க கேட்டீங்களா ஏன் அமைச்சர்கள் வந்து கைது பண்ணலன்னு? ஆனா ராஜேந்திர பாலாஜி அண்ணனை வந்து கைது பண்ணாங்கல்ல கார் விட்டு கார் போகும்போது. இல்ல, இப்போ எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில தான் நான் இப்ப சொல்றேன்ல. நீங்க அமைச்சர்கள் யாரும் SP வேலுமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கர், இதே திமுக வந்து என்ன பண்ணுச்சுன்னா குட்கா வழக்கு விஜயபாஸ்கர் மேல கொடுத்தாங்க. அது CBI கிட்ட இருக்குல்ல. CBI கிட்ட இருக்கிறது எப்படி மாநில அரசு விசாரணை பண்ண முடியும்? அழுத்தம் கொடுக்கலாம்ல. அது அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள இப்ப அழுத்தம் கொடுத்தா மட்டும் என்ன நடந்துற போகுது? CBI தன்னுடன் கையில வைத்திருக்கிற பாஜக கூட தானே அவர்கள் கூட்டணி இருக்க போறாங்க. புரியுதுங்களா? அதனால முதல்ல என்ன கான்செப்ட்னா, எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நாங்க நிரூபிக்கிறோம். அதை நாங்க நிரூபிச்சுட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். அடுத்தபடியா பாமக அதிமுக கூட்டணி இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. இது எதிர்பார்த்த கூட்டணி. பாமகவா? எந்த பாமக கேக்குறீங்க? அன்புமணி தரப்பு. அப்பா பாமக கேக்குறீங்களா? மகன் பாமக தரப்பு கேக்குறீங்க?
அதாவது பெற்ற தகப்பனையே அழ வைத்தவர் அவர். அவர் போய் கூட்டணி சேர்ந்திருக்காருன்றது அது அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா மகனை விமர்சிக்கிறதுக்கு நாங்க தேவை கிடையாது. அவருடைய அப்பாவும் அக்காவும் அக்கன் மகனுமே போதுன்றதுதான் நான் பாக்குறேன். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு இதெல்லாம் அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. சேர்ந்தா அவங்க சேர்ந்துட்டு போறாங்க. ஏன்னா பாமக ஒன்னா இருந்தா பரவாயில்ல, ரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? தேர்தல்ல பாமக ஓட்டு போடுறோம்னு நினைக்கும் போது கூட அவன் யோசிப்பான். இது வந்து அன்புமணி பாமக எது, ராமதாஸ் பாமக எதுன்றது அவங்க குழம்பி போவாங்களே தவிர மித்தபடி அவங்களுக்கு விழுற ஓட்டு கூட விழாதுன்றத நான் பாக்குறேன். ஓகே. இப்ப மகன் அதிமுக பக்கம் போயிட்டாரு. அப்பா திமுக பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? காலம்தான் பதில் சொல்லும். சரி, ஓகே. இப்படியா இருக்கும் பொழுது சீமான் திரும்பவும் பெரியார விமர்சிக்கிறார். பெரியார அவர் விமர்சிக்காததுக்கான காரணங்கள் தொடர்ந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா திரும்பவும் தேர்தல் நெருங்குற டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஏன்னா கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் பெரியார விமர்சிச்சாரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கும்போது இப்ப திரும்பவும் பெரியார விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பெரியார பயங்கரமா விமர்சிச்சாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் அதோட அமைதி ஆயிட்டாரு. இல்லையே, அந்த பெரியாரை விமர்சிச்சுட்டு ஈரோடுல இந்த இடைத்தேர்தல் நின்னு வாக்கு வங்கி வாங்கினாரு. அதாவது இது ஆயிடுச்சு. நீங்க கேட்டீங்களா ஈரோடுல வாக்கு வாங்கி அதிமுக அந்த தேர்தல்ல நிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய ஓட்டு அது இல்லாம நாம் தமிழர் கட்சி அவர் பேசிய பேச்சுகளுக்கு மயங்கிற ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப மீண்டும் அவர் பெரியார இது பண்ணிருக்காருன்னா, பெரியார விமர்சிக்கிறாருன்னா அவரும் பாஜகவுடைய கைப்பாவையா மாறி ரொம்ப நாள் ஆகுது. புரியுதுங்களா? அதுதான் பார்ப்பனியத்தை வைத்து பார்ப்பனிய கடபாரியை வைத்து திராவிடத்தை உடைப்பாராம். நீ இல்ல ராஜா, உங்க அப்பா இல்ல, உங்க தாத்தா ராஜாஜி இருக்கிறாரு. இப்ப அவர் கையில போய் கேட்டுப்பாரு, பெரியார்னா யாரு, பெரியாருடைய இயக்கம் எப்படி செயல்பட்டதுன்றது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா மதவாத சக்திகள் பெரிய அம்பேத்கரை தூக்குகின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும்போது பெரியாரை ஏன் தூக்க மாட்டாங்கன்னா, அம்பேத்கர் பின்பற்றினார் பார்த்தா இந்து மதத்துல இருந்து விலகி இதுல பௌத்தத்துல போய் சேர்ந்தாரு. பௌத்த மதம் யார வழிபடுறாங்கன்னா புத்தரை வழிபடுறாங்க. அப்ப அவர்கள் மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா புத்தரை இந்துவா மாத்துறாங்க. எப்படி சாய்பாபா இஸ்லாமியரான சாய்பாபாவை இந்துவாக மாற்றி விட்டார்களோ அது போல புத்தரை இந்துவா மாத்துறாங்க. அதுதான் நம்ம ராமர் சிலை வச்சாங்களா அயோத்தியில, அதுல புத்தருடைய சிலைய செதுக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புத்தரை இந்துவாக மாத்திட்டா புத்தரை பின்பற்ற அம்பேத்கரையும் இந்துவாக மாற்றலான்றது அவங்களுடைய கனவு. ஆனால் தந்தை பெரியார் அப்படி கிடையாது. இந்து மதத்துல இருந்து கொண்டு இந்து மதத்துல இருக்கின்ற மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவுக்கு எட்டாத செயல்பாடுகளையும் விமர்சிச்சாருன்றதுனால அவரை போய் எந்த மதத்துல வச்சு அடக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, பெரியார் மேல விமர்சனங்களை வைத்து கொண்டு வருகிறாங்கன்றத நான் பார்ப்பேன். சென்னையில ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மக்களை கைவிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி சென்னை அவர் கைவிட்டார் சொல்ல முடியும்? சென்னைக்காக திராவிட மாடல் அரசு, குறிப்பாக சென்னையினுடைய மேயராக இருந்தவர் முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்றதை நான் பட்டியல் போட்டுமா? ஒன்னும் இல்ல, வெறும் மேம்பாலங்களை மட்டும் பட்டியல் போடுற கேட்டுக்கோங்க. அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா மேம்பாலம், கோயம்பேடு மேம்பாலம், பாடி மேம்பாலம், மீனம்பாக்கம் மேம்பாலம், மூலக்கடை மேம்பாலம், மேற்கு அண்ணா நகர் மேம்பாலம், வியாசார்பாடி மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோடு மேம்பாலம், சர்தார் பட்டேல் மேம்பாலம், காந்தி மண்டபம் இணைப்பு சாலை மேம்பாலம், டிடிகே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை மேம்பாலம், காசா மேஜர் சாலை மேம்பாலம், சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், அதை தாண்டி பெரம்பூர் லோகோ மேம்பாலம், தங்கச்சாலை மணிகுண்டு மேம்பாலம், ஆர்கே நகர் பேசின் பிரிட்ஜ் மேம்பாலம், மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் மேம்பாலம், ஆபிரகாம் ஆலந்தூர்ல இருக்கிற ஆபிரகாம் மேம்பாலம், அதை தாண்டி கோமதி நாராயணசாமி மேம்பாலம், மேத்தா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் மேம்பாலம், சிட்டிபாபு மேம்பாலம், மீண்டும் அது மட்டும் இவ்வளவு மேம்பாலங்கள். புரியுதுங்களா? இது இல்லாம கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், டைட்டில் பார்க்கு, அது இல்லாம சென்னையில பல இடங்கள்ல குடிசை மாற்று வாரியங்கள்,
கூவத்தை கிளீன் பண்றதுக்கான நடவடிக்கைகள். அது இல்லாம வந்து இன்னைக்கு சென்னையில மெரினா பீச்ல வீடு இல்லாதவங்களுக்கு வீடற்றோர்களுக்காக வீடு அந்த ஒரு முகாமை கட்டி கொடுத்திருக்காங்க. அது இல்லாம மெரினால வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் கால் நனைக்கிறதுக்கு, கடல்ல போய் கால் நனைக்கிறதுக்கு அந்த பாதை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து சென்னைக்கு வந்து எவ்வளவோ சொல்லிக் கொண்டே போகலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம், அது இல்லாம செம்மொழி பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, எத்தனையோ சாலை ஓர பூங்காக்கள். அந்த மாதிரி சென்னைக்காக திமுக செய்ததுன்றதே நம்ம தனி பட்டியலே போடுற அளவுக்கு சென்னைக்காக செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் சென்னையில போக்குவரத்து நெரிசல் இல்லாம இருக்கு, இல்ல போக்குவரத்து நெரிசல் இந்த அளவுக்கு இருக்கு சொல்றாங்கல்ல. இந்த மேம்பாலங்கள்லாம் இல்லைன்னா சென்னையோட நிலைமை என்னன்றத தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கோயம்பேடு மேம்பாலம் இல்லைன்னா கோயம்பேடோட கதி என்ன? பாடியில பாடி மேம்பாலம் இல்லைன்னா பாடியோடைய கதி என்ன? அவ்வளவு தூரம் போவானா? சென்னையுடைய மத்தியில இருக்கிற அண்ணா மேம்பாலம் எடுத்துக்கலாம், ஜெமினி பிரிட்ஜ் இல்லைன்னா அங்க சாலை போக்குவரத்துடைய நிலைமை என்ன? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்கினா இப்படி பேச மாட்டாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதனை தெரிய விடாத அளவுக்கு மக்களை வந்து போட்டு மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.